உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை, சின்னதாக மைண்டில் ஒன்று ஓடிச்சு. அதை நம்ம வீடியோவாக போடுவோம். மைண்டில் ஓடுறது தான். இப்போ எல்லார் மனசுலேயும் ஒன்று ஓடினே தானே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் ஓடும். நல்லதோ கெட்டதோ எதை பற்றின யோசனையோ இல்லை ஓடும். இது சின்ன ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை. என்னன்னாக்கா, நம்ம எல்லாருமே மேலே வரணும்னா வசதி வாய்ப்பு எல்லாத்துலேயுமே கீழே இல்லாமல் ஏழ்மையாக இல்லாமல் பணம் காசு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைங்க எடுத்திங்கனாக்கா, ஒரு பசங்க மத்தியில் நான் சைக்கிள் வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒருத்தவங்க டூ வீலர் வாங்கணும், காரு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி எல்லாருக்குமே நல்ல எண்ணம், நல்ல எய்ம் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் எப்படி சொல்கிறதுனா, நம்ம வீட்டு ஆள், நம்ம வீட்டில் இருக்கிற ஆள். இப்போ கல்யாணம் ஆகியிருந்தாக்கா மெயினாக பொண்டாட்டி ஜெயிக்கணும்னு நான் சொல்லலை. அவளை கீழே தள்ளி விட்டுட்டு நீ அடிமையாக்கிட்டு அப்படி நான் சொல்லலை. அவகிட்ட பொண்டாட்டிக்கிட்ட நம்ம இந்த உலகத்தில் ஜெயிச்சிட்டேன், நான் எடுக்கிற முடிவு எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு சக்ஸஸாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த பொருள் நல்லா தரமாக இருக்கும், நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்றத நிரூபிக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஒரு வேலையாக இருக்கட்டும், அதான் ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம், ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கடை வைக்கிறோம், இல்லை ஒரு மெக்கானிக்கு ஷாப் வைக்கிறோம், இல்லை ஒரு ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கால்நடை ஏதாவது வளர்க்குறோம், விவசாயம் பண்ணுறோம். இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்றத வீட்டு ஆளுங்க நம்மளை பெருமைப்படுத்தணும். என் வீட்டுக்காரு இந்த வேலை செஞ்சார், அதில் ஜெயிச்சிட்டாரு, ஒரு பொருள் வாங்கினார், தரமாக வாங்கினார் அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைப்போம். எனக்கு தோன்றதை சொல்கிறேன், மற்றவங்க ஃபேமிலியில் எப்படி நான் சொல்ல. ஆனால் என்னோடய மைண்டுனா பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களை நம்ம ஜெயிச்சிட்டோன்னா, அதாவது இவர் எடுத்த முடிவு சூப்பரு, இவர் வாங்கின பொருள் தரம், இவர் வேலை செஞ்சதுனால நல்ல பாசிட்டிவாக நமக்கு நிறைய வருமானம் வருது அப்படின்றது நிலமை வரணுன்றது தான் எல்லாரோடைய ஜென்ஸோட நிலமை எல்லாருமே இருக்கும். அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஆளுக்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமை கிடைச்சாலே நம்ம முக்கால்வாசி சந்தோஷத்தை அனுபவிச்சிருவோம். நமக்கு வீட்டில் ஒருத்தவங்க திடீர்னு தாழ்த்தி பேசிட்டாலே, இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு போகிறாரு, பக்கத்து வீட்டில் பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், அவங்க காரு வாங்கிட்டாங்க, ஏசி வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, பக்கத்தில் பிளாட் வாங்கினாங்க, அது வாங்கினான்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது சொல்லும்போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும், கோபம் வரும், டென்ஷன் ஆகும், வீட்டில் குடும்பத்தில் சண்டை வரும். இது உண்மை தானே? நான் சொன்னது யோசித்தது, இப்போ காலையில் யோசித்தது, வரும்போது யோசிச்சு வரேன். எல்லாருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது மேலே வந்துடும் நினைக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்க, அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ மனைவியோ, ஏய் நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்தாலோ ஒரு பெருமைப்படுத்தினாலோ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் இது பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி மட்டம் தட்டி தான் பேசுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்டு தோணுது. இவர் ஆரம்பிச்சிட்டாரு, இவர் பண்ணிவிடுவார், போயிடுவார், அதெல்லாம் ஒன்றும் சரி வராது, அப்படி தான் நிறையா பேர் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதே வீட்டில் உள்ள ஆள் சப்போர்ட் பண்ணி, பரவாயில்ல நீ ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்த, அதில் கொஞ்சம் நஷ்டமாகி போச்சு, இப்போ அதனால் என்ன ஆகிட்டு, நம்ம என்ன இழந்துட்டோம், ஒன்றும் கிடையாது, அடுத்த வேலையை பாரு அப்படின்னு தட்டி கொடுத்து எல்லார் ஃபேமிலிலையும் எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி உறவு கிடைச்சி அப்படி இருந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாகவே, இதெல்லாம் நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தோம், நம்மளா உருவாக்குன்னு தானே,
அது நம்மளே மறுபடியும் இப்போன்னா இப்போ ஒரு 100 ரூபா சம்பாரித்தோம், அது எதுவுமே ஒரு பொருளில் போட்டோம், அது இதாகி போச்சு. நம்ம 100 ரூபா உடனே கையில் கிடைக்கல, நம்ம உழைச்சி தானே சம்பாரித்தோம், மறுபடியும் உழைச்சி சம்பாரிச்சிக்குவோம், கொடு தப்பு இல்லை போன்னு நம்மளை தட்டி கொடுத்தாங்கன்னா 100 ரூபா இல்லை 1000 ரூபா சம்பாதிப்போம். அது வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்கக்கிட்ட தான் அந்த விஷயம் இருக்குது. அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளை தட்டி கொடுத்தாங்க, நம்மளை பெருமைப்படுத்துனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். இது எனக்கு தோணுச்சு. இப்போ வரும்போது ஒரு வண்டியில் வந்துனே இருந்தேன், தோணுச்சு, சரி இது ஒரு பதிவாக போடுவோம், அதனால் அப்படின்னு போட்டேன். யார் மனசையும் காயப்படுத்துவதற்கு அல்ல. ஓகே.